சார் சார் ஒரு நிமிஷம். எந்த முகத்தை வச்சுட்டு என்கிட்ட நீ பேச வந்த? நீலாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டேடா. நான் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷம் உன்னை ஜெயில தூக்கி போட்டிருக்க முடியும். நான் வக்கீல மட்டும் இருந்தேன்னா அவன் மேல வச்சிருக்கிற பாசம் என் கையை கட்டி போட்டுருச்சு. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி புருஷன் அடைய கொடுத்து வச்சிருக்கணுமா நீ அவகிட்ட சொன்னேன்டா. உனக்கு வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்ததுன்னா 1000 வழி இருக்கு உன் திருட்டு தொழிலையும் சேர்த்து. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணையம் வச்சு சிச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே ஈஸியா எடுத்துக்கிறவன் நீலாம்பரி. இன்னைக்கு வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எப்படிடா ஈஸியா எடுத்துக்க முடியும்? உனக்கு ஒண்ணு சொல்றேன். எனக்கு 16 வயசா இருக்கும்போது இந்த குடும்பத்துல கால் எடுத்து வச்சேன். 25 வருஷமா இந்த குடும்பத்துக்காக நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யறவன்டானா. செஞ்ச ஒரே ஒரு கெட்ட காரியம் உன்னை இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக்கினது. அது கூட உன்னை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்காம செஞ்ச தப்பு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீலாம்பரி பொய்யே சொல்ல மாட்டான். பொய் சொன்னா பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒருத்திக்கு வந்த புருஷன் பொய்யையே வாழ்க்கையா வச்சிருக்கான். நீ எந்த அளவுக்கு திட்டம் போட்டிருந்தா உன் பேர் உள்ள ஒருத்தனுடைய விசிட்டிங் கார்டை திருடி அதை ஒரு புரோக்கர்கிட்ட கொடுத்து நாடகம் ஆடிருப்ப. யோ, அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிக்கிறத விட தூக்கல் தொங்கி சாவலாம்யா. போதும் நிறுத்துங்க சார். உங்க ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் கொட்டி தீக்கிறதுக்காக தான் நான் சும்மா இருந்தேன். நான் திருடன் தான் சார், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்காக நான் திருடல. நான் இருக்கிற இடத்துல வந்து கேட்டு பாருங்க சார். யாராவது உதவின்னு வந்து என்கிட்ட கேட்டா அவ்வளவு செஞ்சிருக்கேன் சார். செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேற வழி தெரியல சார். நிறுத்தியா? அந்த காலத்து ராபின் ஹுட்ல இருந்து குரு படத்து கமலஹாசன் வரை இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் திருடுற? மற்றவங்களுக்கு உதவி பண்றதுக்காக. ஏன் உழைச்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு உதவி கூடாதா? ஏன் பொய்யும் திருட்டும் பண்ணணும்? சார், நான் பொய் சொல்றவன் தான். நீலாம்பரி மாதிரி கோடி கணக்கில் சொத்தை வச்சுட்டு நான் பொய் சொல்லியிருந்தேன்னா அது தப்பு. அடுத்த வேலை சோறே பொய் சொன்னாதான் சார். அதான் பொய் சொன்னேன். நான் திருடலன்னா என்னை நம்பி இருக்கிற பல பேருக்கு சோறு போட முடியாது சார். அப்பா அம்மா இல்லாத அனாதைங்க ஒரு ரகம்னா, அப்பா அம்மா யாருன்னே தெரியாதவங்க இன்னொரு ரகம் சார். நான் அந்த 2வது ரகம் சார். இப்ராஹிம் வீட்டில் டிஃபனு, கிட்டு மாமா வீட்டில் சாப்பாடு, ஜோசப் வீட்டில் கறி மீனுன்னு எம்மதமும் சம்மதமும் வளர்ந்த உடம்பு சார். சோறு போடுறவங்களாம் தெய்வம்னா அப்ப இவங்களாம் எனக்கு தெய்வம் சார். 16 வயசுல அனாதையா நின்ன உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நீலாம்பரிக்கும் அவங்க அப்பாக்கும் நீங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்கன்னா, பிறந்ததுல இருந்தே எனக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்களே, நான் உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கணும் சார். உங்களை மாதிரி படிச்சிருந்தா நானும் வேற ரூட்ல போயிருப்பேன் சார். பூவாக்கே வழி இல்லாத போது படிப்பு எதுக்குன்னு விட்டுட்டேன் சார். அப்புறம் என்ன சார் சொன்னீங்க? என் பேர் உள்ள இன்னொருத்தரோட காரை நான் புரோக்கர்கிட்ட கொடுத்தேனா? சத்தியமா இல்லை சார். அந்த புரோக்கரை முதலா மீட் பண்ணதே ஒரு காரை திருடிட்டு போகும்போது தான். அவன் அந்த காரை பார்த்துட்டு நான் பெரிய பணக்காரன் நினச்சிட்டு என்கிட்ட விசிட்டிங் கார்டு கேட்டான். நானும் யதார்த்தமா அந்த காரை இந்த விசிட்டிங் கார்டை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டேன். அவன் அந்த கார்டை படிச்சுட்டு, சார் உங்கள் பேர் ராஜ்குமாரான்னு என்கிட்ட கேட்டான். அப்போ தான் எனக்கே தெரியும் அந்த கார்டில் ராஜ்குமார்ன்ற பேர் இருக்குன்னு. நானும் சுவாரஸ்யமாயி ஆமான்னு சொல்லிட்டேன். அவன் நீலாம்பரி வீட்டுக்கு போவானோ, என் ஃபோட்டோ அங்கே காமிப்பானோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். அந்த புரோக்கர் வந்து பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லும் போது தான் அது நீலாம்பரின்னு எனக்கு தெரியும். ஆனால் சார், அதுக்கு முன்னாலேயே 3 முறை நான் நீலாம்பரியை சந்திச்சிருக்கேன் சார். முறை ஒரு காரை திருடிட்டு போகும்போது அவங்க என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க. நானும் ஹெல்ப் பண்ணேன். 2வது முறை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சந்திச்சேன் சார். அப்போ கூட அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மோதிரத்தை நான் திருடிட்டேன் சார். ஏன் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க சொத்து மேலே நான் ஆசைப்பட்டிருந்தா ஆஃப்டர் ஆல் அந்த மோதிரத்தை நான் ஏன் சார் திருடணும்? எதிர்பாராத விதமாக நான் எப்பவுமே போகிற அனாதை இல்லத்தில் அவங்கள சந்திச்சேன் சார். அவங்க என்னை பாராட்டி பேசினப்போ கூட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை சார். இன்ஃபேக்ட் நான் பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட என்னை பற்றின எல்லா உண்மைகளும் நான் சொல்லிடணும்னு நினச்சேன். ஆனால் நீலாம்பரி கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும்னு நினச்சேன். அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்போ நான் அப்படியே சந்தோஷத்தில் மிதந்தேன் சார். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, என்னையும் அறியாமல் நானும் அவளை காதலிச்சிட்டு இருக்கேன்னு. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற நீலாவோட எண்ணம் எனக்கு பிடிச்சிருந்தது சார். நான் அப்படியே மௌனமாயிட்டேன் சார். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்ச அந்த நிமிஷத்துலேருந்து நான் திருடலை சார். எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீலாம்பரி என் மேலே காட்டின அன்புல, பாசத்தில், காதலில் திக்கு முக்காடி போயிட்டேன் சார்.
என்னை அந்த அளவுக்கு யாருமே நேசிச்சது இல்லை சார். இந்த 14 நாள் வாழ்க்கையை நினைச்சா கனவுல ஏதோ ஒரு தேவதை கூட வாழ்ந்த மாதிரி தான் சார் எனக்கு தோணுது. அவளுடைய உண்மையான அன்பு, அவகிட்ட நான் மறைச்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடணும்னு தோணுது சார். ஆனால் என்னால் முடியல. அன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு நினைச்சேன். ஆனால் உங்க மூலியமா எல்லாம் தெரிஞ்சிச்சு சார். நீங்க நம்பினாலும் நம்பலினாலும் இதுதான் சார் உண்மை. என் வருத்தம்லாம், என் பக்கத்து நியாயத்தை அவ கேட்க தயாராகவே இல்லை. நான் உன்னை நம்புறேன் ராஜ்குமார். ஆனா அன்னைக்கு சந்திரமதி சொல்கிறேன் சார். நான் நீலாம்பரியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அவள் என்னை பார்த்து, நீலாம்பரியை கொன்னுடு, புருஷன்றதுனால சொத்து உன் பேரில் வரும், நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலான்னு சொன்னா சார். அது மட்டும் இல்லை சார், நான் ஒரு திருடன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது சார். அவள் சொல்கிறத நான் கேட்கலன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னா சார். நான் நீலா பக்கத்தில் இல்லாமல் போனால் வேற ஏதாவது ரூபத்தில் நீலா உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு நினச்சி தான் சார் அன்னைக்கு அவள் சொல்கிறதுக்கு சம்மதிக்கிற மாதிரி நடித்தேன் சார். கல்யாணம் முடிச்சு இத்தனை நாள் ஆயும் ஏன் இன்னும் கொல்லலைன்னு என்ன கேட்டா சார். நான் கொல்ல முடியாதுன்னு சொன்னேன் சார். என்னை பற்றி நான் எல்லா உண்மைகளும் சொல்லிடுவேன்னு சொன்னேன் சார். நீ என்ன சொல்றது, நானே சொல்கிறேன், என்னை பற்றியும் சொல்கிறேன், உன்னை பற்றியும் சொல்கிறேன்னு சொன்னேன் சார். அப்படியே ஆத்திரத்தில் என் சட்டையை பிடிச்சி உழுக்குனா சார். அவளை திருப்பி தள்ளி விடும்போது எதிர்பாராத விதமாக ஜாக்கெட் கிழிஞ்சிச்சு சார். அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா சார். நீலாம்பரி அப்பாவை கொண்டதே இந்த சந்திரமதி தான் சார். இப்போதான் எனக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ். தபர் சொல்லுங்க சார். மனசு அமைதிக்காக நீலாம்பரி பெங்களூர்ல இருக்கா. சரிங்க. நீ கையோடு அங்கே போய் நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்லு. சரிங்க சார். சந்திரமதி தப்பிச்சுக்காம நான் பார்த்துக்கிறேன் இங்கே. சரிங்க சார். எனக்காக இல்லைனாலும் நீலாம்பரி உயிரை காப்பாற்றுறதுக்காகவாவது நாங்கள் போகிறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். எங்க வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. நீலா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உறவு எப்பவும் முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். நீலா, நான் செஞ்ச தப்பு தான், ஆனா அதை ஏன் செஞ்சேன்னு கேட்க மாட்டியா? ஏன் கேட்கணும்? செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தெரியறப்ப அதுக்கான காரணத்தை நான் ஏன் கேட்கணும்? தப்பு செய்யறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புக்கு தண்டனை தான் தீர்வு. உங்களை நல்லவன் நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தான் இப்ப வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எந்த குற்றவாளிக்கும் தான் பக்கத்து நியாயத்தை சொல்ல கோர்ட்ல கூட அவகாசம் தருவாங்க. அது கோர்ட், இது வாழ்க்கை. மனுஷனை கொன்னவனும் மனசு கொன்னவனும் ஒண்ணுதான். நீ என் மனசு கொண்டு இருக்க. நம்ம கோர்ட்ல சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப வந்து உங்க பக்கத்து நியாயத்தை சொல்ல டைம் கேக்குறீங்களே. நம்ம ஒன்னா இருந்தப்போ எவ்வளவு விஷயத்த பேசியிருக்கோம். அப்போ ஒரு வார்த்தை, இந்த மாதிரி உன்னை ஏமாத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லியிருந்தா அப்ப உங்க பக்கத்து நியாயத்தை கேட்டிருப்பேன். சாகிற வரைக்கும் இதை மறைச்சிடலான்னு தானே நாடகத்தை ஆடினேன். ஏன் ஏன் இப்படி? ஐயோ நீலா, நான் பல தடவை உண்மையை சொல்ல வந்தேன். ஆனா போதும். ஏற்கனவே நீங்க சொன்ன பொய்லாம் நம்பி நான் ஏமாந்தது போதும். நீலா ப்ளீஸ். மேனேஜர், மேனேஜர். எஸ் மேம். தயவு செஞ்சு இவரை வெளில போக சொல்லுங்க. நீலா, this is too much. நான் உன் புருஷன். அந்த பந்தம் எப்பவும் முறிஞ்சு போச்சு. நான் இப்போ உன்னை விரும்புறேன். Stop it. நான் உங்களை அடியோட வெறுக்கிறேன். நீங்க இன்னும் என் முன்னாடி நின்னுட்டு இருந்தீங்கன்னா எங்க நான் உங்களை கொலை பண்ணிடுவேனோ பயமா இருக்கு. போங்க நீலா, போங்க. சார், உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, தயவு செய்து வெளியே போங்க. சார் ப்ளீஸ், இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. நீங்க என் புருஷனும் இல்ல, நான் உங்க பொண்டாட்டியும் இல்ல. வெளில போங்க ப்ளீஸ். சார் வாங்க சார். நீலா, நான் சொல்றத கேளு. வெளியே வாங்க சார். உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. வாங்க சார், அப்புறம் பேசிக்கலாம். உயிருக்கு ஆபத்து நீலா. மேடம், நீங்க ரிலாக்ஸா இருங்க. இமிடியேட்டா ரிட்டர்ன் டிக்கெட் போடுங்க. ஓகே.
என்ன 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டேன். ப்ளீஸ் சந்திரா, என்ன எந்த கேள்வியும் கேட்காது. ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். சரி சரி, நான் எதுவும் கேட்கல. நீ ரெஸ்ட் எடு, நான் போறேன். டியர் நீலா, உன்னை சந்திச்சு பேச முயற்சி செஞ்சேன். ஆனால் நீ பேச மறுத்துட்ட. வேற வழி இல்லாமல் தான் இந்த லெட்டரை எழுதுறேன். நீலா, நான் தப்பே செய்யலைன்னு உங்ககிட்ட சொல்லலை. என் சூழ்நிலை என்ன, எந்த சூழ்நிலையில் நான் தப்பு பண்ணேங்கிறத சொல்றதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு கொடுத்தியா? ஆனால் நீ எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக என்னை விரட்டி அனுப்பிச்ச. கடைசியாக உன்னை ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுறேன். என் மேலே உண்மையான அன்பு வச்சிருந்தா என்னை சந்திக்கவா, இல்லைன்னா என்னோட மரண செய்தி தான் உன் காதுக்கு வரும். அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ நிம்மதியாயிரு. என்னை சந்திக்க விரும்புனா கீழே இருக்கிற அட்ரஸுக்கு வா. நம்பர் 12 லேக் வியூ ரோட், கொடைக்கானல். இப்படிக்கு நீ வருவேன்னு நம்பிக்கையோட காத்திருக்கிற ராஜ்குமார். ராஜ், நிஜமாவே நீ சூழ்நிலை காரணமா தான் போய் சொன்னியா? நிலா, நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. என்னை பத்தி முழுசா தெரியாம கல்யாணம். நிலா, நான் ஒரு திருடன். நிலா, என் மனசு திருடன்னு சொல்ல போறீங்க அதானே? அவர் சொல்ல வந்தது கேட்காம நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ? அவர் உண்மை சொல்ல வந்தப்ப நான் கேட்டிருக்கணும். ச்சே, அவசரப்பட்டுட்டேன். தம்பி தம்பி தம்பி, எனக்கு ஆபத்து. தம்பி என்ன காப்பாத்து தம்பி. தம்பி தம்பி ஆபத்து தம்பி. தம்பி என்ன காப்பாத்து தம்பி. தம்பி நல்லா அடி. யார் சார் அவன்? தம்பி, நீலாம்பரி உயிருக்கு ஆபத்து தம்பி. நீலாம்பரி உயிருக்கு ஆபத்தா? நீங்க யார் சார்? நான் சந்திரமதியோட மாமா. நீலாம்பரியை கொல்றதுக்காக தனி இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நீலாம்பரியை கொண்டு போட்டுட்டு அவ காணா போயிட்டான்னு சொல்றதா பிளான் தம்பி. நீலாம்பரியை கொல்லக்கூடாது, நான் அவ புருஷன்ட்ட சொல்லிடுவேன்னு சொன்னேன். அதனால என்னையும் கொல்றதுக்கு ரவுடி அனுப்பிட்டா தம்பி. நான் என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி வரேன் தம்பி. சார், நீலாம்பரி அடைச்சு வச்சிருக்க இடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தம்பி. ஆனா என்ன காட்டுறீங்களா? வேணாம் தம்பி. சந்திரமதி என்ன கொன்றுவா தம்பி. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இல்ல இல்ல, எனக்கு பயமா வாங்க. வேணாம் வேணாம் தம்பி, வருவேன். ஆனா ஐயோ யோசிக்காதீங்க, வாங்க. நான் வெளியிலேயே நின்னு பரவாயில்ல, வாங்க. போறேன் போறேன். தம்பி இந்த வீடு இந்த வீடு இந்த இதே வீடுதான். இங்கதான் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கதான் இங்கதான் வாங்க. நான் வரமாட்டேன். வாங்க சார். பயமா இருக்கு எனக்கு. பயமா நான் இருக்கேன்ல, வாங்க சார்.
வரமாட்டேன், நான் வரமாட்டேன், வாங்க சார். நான் வரமாட்டேன். உங்களுக்கு எனக்கு ஒண்ணாவது நான் இருக்கேன். நீலா நீலா தம்பி பாத்து பாத்து தம்பி பாத்து. நீலா 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 நீலா